கருப்பு அப்டேட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுடைய வியூவரான கிரண் PTU6E அப்படிங்கிற இந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் மட்டும் இல்லாமல் கனகராஜ் வருண் அப்படிங்கிற இந்த நண்பரும் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு செகண்ட் சிங்கிள் அண்ட் பெஞ்ச் மூவி அப்டேட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதேமாதிரி கனகராஜ் ப்ரோ உங்களுடைய யூசர் நேம் நான் ஏதாவது தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சாரி ஃபார் தட். பட் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கருப்பு திரைப்படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் அப்டேட் அண்ட் ரிலீஸ் டேட் அப்டேட் பார்த்தா முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதேமாதிரி கனகராஜ் ப்ரோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்ச் மூவியோட அப்டேட் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக கவர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சூரிய ரசிகர்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. இந்த வீடியோவுக்கு நல்ல நான் பெஞ்ச் அப்டேட் போட்டால் நல்லா இருக்காது. பட் அது மட்டும் இல்லாமல் பெஞ்ச் பற்றி இப்போதைக்கு எந்த அப்டேட்டுமே கிடைக்கல அப்படி தான் சொல்லணும். ஐ திங்க் ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து எந்த அப்டேட் கிடச்சிச்சோ அதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து 3 வீக்ஸ் முன்னாடி வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோடைய லிங்க் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பெஞ்ச் அப்டேட் வேணுன்னா அதை நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். பட் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கருப்பு திரைப்படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் அப்டேட் அண்ட் ரிலீஸ் டேட் அப்டேட் பற்றி முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ முதலாவதாக நம்ம ரிலீஸ் டேட் அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வந்து 2025 தீபாவளிக்கே வர வேண்டியதுங்க. பட் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய CGI ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆன காரணத்தினால இந்த படத்தை வந்து இவங்களால் ப்ராப்பராக தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் பண்ண முடியல. சரி இந்த படத்தை வந்து நம்ம கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் பண்ணிக்கலாங்கிற பிளான் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டைம் தான் அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா காந்தாரா படத்தினுடைய சாப்டர் 2 வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த சாப்டர் 2 கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஷப் ஷெட்டி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் உடம்புக்குள்ளே கடவுள் புகுந்து நடிக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் வந்து நடிச்சிருப்பார். ஸோ அந்த போர்ஷன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு வந்து பெற்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம RJ பாலாஜி அவர்கள் வந்து உணர்ந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் சீனை நம்ம காந்தாரா படத்தினுடைய சாப்டர் 2 இன்ஸ்பயர் பண்ணி இப்போ ரீஷூட் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ரீஷூட்டிங் நவம்பர்லேயே வந்து நடந்துச்சு. ஸோ அதனால் அந்த ரீஷூட்டிங் ஒர்க்லாம் நடந்து அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க் அந்த மாதிரி நிறைய ப்ராசஸில் இருந்தனால கிறிஸ்மஸ்க்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஜனவரி ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளான்லாம் வச்சுருந்தாங்க. பட் ஜனவரி வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் வர வேண்டியதாக இருந்துச்சு. பட் கடைசி நேரத்தில் போஸ்ட்போன் வந்து பண்ணிட்டாங்க. பராசக்தியும் ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன படங்களும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் டைம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சரி எதுக்கு இவங்களுக்கு நடுவில் நம்ம கிளாஸ்க்கு போய்கிட்டு அப்படின்னு நம்ம கருப்பு ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலே விட்டுட்டார் அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பிப்ரவரியே விட்டுட்டார். மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துரந்தர் 2 வருது. அதுக்கப்புறம் டாக்ஸிக் வர வேண்டியதாக இருந்துச்சு. டாக்ஸிக் வந்து இப்போ ஜூனுக்கு போஸ்ட் பண்ணதே ஆகிட்டாங்க. இந்த பேரடைஸ் நம்ம நானி அவர்களுடைய திரைப்படம் அதுவும் வர வேண்டியதாக இருந்துச்சு. அவங்களும் போஸ்ட்போன் பண்ணி எப்போ ஆகஸ்ட் போயிட்டாங்க. நம்ம ராம் சரண் அவர்களுடைய PD அந்த திரைப்படமும் வர வேண்டியதாக இருந்துச்சு. அவங்களும் போஸ்ட்போன் பண்ணி ஏப்ரல் போயிட்டாங்க. இவங்களாம் ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து ஏப்ரல் வரோம், ஜூன் வரோம், ஆகஸ்ட் வரோம் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா மேபி நம்ம கருப்பு ப்ரொடியூசர் வந்து மார்ச் மாதத்தை கன்சிடர் பண்ணி ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட்டு என்னென்னு தெரிலங்க. நம்ம கருப்பு ப்ரொடியூசர் பாவங்க, அவர் கரெக்டாக நினைக்கிற டைமில் வந்து இவங்க எல்லோரும் வேறு மாதிரி நினச்சி ரிலீஸ் டேட்லாம் மாற்றுறாங்க. ஸோ மார்ச் ரிலீஸ் பண்ணலாம், ஒரு நல்ல ரிலீஸ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலீஸ் டேட்டையும் வந்து அனௌன்ஸ் பண்ணல. கடைசி நேரத்தில் மித்த படத்துடைய ப்ரொடியூசர்லாம் இப்படி பண்ணனால இப்போ அவங்களால எதுவும் செய்ய முடியல அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ கருப்புக்கு இப்போ இருக்கிற கடைசி சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் ரிலீஸ் பண்ணுறதா ஏப்ரல் மே. நமக்கு கிடச்சிருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் படி கன்ஃபார்ம் ஏப்ரல் 10 தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. பட் இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை வந்து என்னென்னா ப்ராப்பராக இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ண முடியாது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இன்னும் செகண்ட் சிங்கிள் வரணும், தேர்டு சிங்கிள் வரணும், இதுக்கப்புறம் நீங்கள் டீசர் இல்லை ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணணும், இதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் வைக்கணும் படத்தை, அதுக்கப்புறம் தான் உங்களால் ரிலீஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது. இதுக்கு நடுவில் நீங்கள் இந்த எல்லா வேலையும் வந்து பண்ணணும். ப்ரொடக்ஷன் டீம் வந்து எப்படி பண்ண போகிறாங்கிறது சீரியஸ்லி ஒரு கொஸ்டின் மார்க் அப்படி தான் சொல்லணும். ஏன் வந்து இவங்க மே மாதம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஏப்ரல் 30 நம்ம தனுஷ் அவர்களுடைய கரை வருது. ஏப்ரல் 30 நம்ம ராம் சரண் அவர்களுடைய PD திரைப்படம் வந்து வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணலான்னு அங்கே ஜனநாயகன் ப்ரொடியூசர் வந்து பிளான் வந்து போட்டுக்காரு. ஸோ எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மே ஸ்டார்டிங்கில் தான் நடக்க போகிற மாதிரி சொல்கிறாங்க. மே ஸ்டார்டிங்கில் நடந்துச்சு அப்படின்னா மே செகண்ட் வீக் இல்லை தேர்ட் வீக் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜூன் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக் வந்து வருது. ஸோ இந்தமாதிரி எல்லா ப்ரொடக்ஷன் டீமும் அவங்க டேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகாத ஒரே ஒரு டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10 தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஏப்ரல் 10 தான் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதேமாரி நம்ம கனகராஜ் வருண் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிங்கிள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு.
ஆக்சுவலி நண்பா ரிலீஸ் டேட் அப்டேட்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு செகண்ட் சிங்கிள் அப்டேட்டே வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்லி ரிலீஸ் டேட் அப்டேட்லேயே இவங்க வந்து செகண்ட் சிங்கிள் அப்டேட் வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் படம் வந்து ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. நீங்கள் ஏப்ரல் 10 படத்தை ரிலீஸ் பண்ண வச்சுட்டு ஒரு நாள் ரிலீஸ் டேட் அப்டேட்டுக்கும் இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சிங்கிள் அப்டேட்டும் இன்னொரு நாள் தேர்ட் சிங்கிள் அப்போல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி முடிஞ்சிடும் எல்லா அப்டேட்டையும் வந்து வேகமாக கொடுக்கணும் தான் ப்ரொடக்ஷன் டீம் வந்து நினைப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்லி இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிலீஸ் டேட் அப்டேட் வந்து கிடச்சிடும். ஸோ ரிலீஸ் டேட் அப்டேட்லேயே மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு கேப்ஷன்லேயோ இல்லைனா அவங்க என்ன போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதிலே வந்து செகண்ட் சிங்கிள் அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க அப்படி தான் சொல்லிடணும். ஸோ கிட்டத்தட்ட சூர்யா ஃபேன்ஸ் நீங்கள் ஒரு வருஷம் இந்த திரைப்படத்திற்காண்டி வெயிட் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து பயங்கரமான அப்டேட் வந்து காத்து கொண்டு இருக்குது அப்படி தான் சொல்லிடணும். ஸோ இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பயங்கரமாக குக் பண்ணியிருக்காரு. ஸோ எத்தனை பேர் கருப்பு திரைப்படத்துக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஸ்டைலில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் கருப்பு அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களுடைய உண்மையான ஆதரவை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களின் கே. நன்றி, வணக்கம்.